ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் ஹரிகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வாட்டர் லீக் ப்ராப்ளம், டெரஸ் வாட்டர் லீக் இல்லை பில்டிங் ஃப்ளோர்லேருந்து வாட்டர் லீக் ஆகுறது, இந்த வாலில் dampness seepage. ஸோ இதெல்லாம் எதனால் அக்கர் ஆகுது, இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அது வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணலான்ற கொஸ்டினை பற்றி நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ டே 6th கொஸ்டின், காமனான கொஸ்டின் எல்லோரும் கேட்குறது. ஸோ அதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா இது ரெய்னி சீசன், கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய அந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் விஷயம், ஒரு பில்டிங்கில் வந்து எங்கெங்கே இருந்து லீக் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். ஸோ ஒரு 3 இடத்துலேருந்து வந்து மேஜரான லீக்ஸ் வந்து உங்கள் பில்டிங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது டெரஸ். ஸோ செகண்ட் வந்து ஃப்ளோர் லெவல்லேருந்து தண்ணி வருது. தேர்ட் வந்து வால்லேருந்து dampness. இந்த தேர்ட் விஷயம் வந்து இந்த ஃபஸ்ட் 2 விஷயம் ஃபெயில் ஆனால் தான் தேர்ட் விஷயம் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெரஸ்லேருந்து பார்த்துருவோம். டெரஸில் வந்து என்னென்ன மாதிரி வாட்டர் லீக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ டெரஸ் வந்து புது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் புது பில்டிங்கில் வந்து வெதரிங் கோர்ஸ் போடாமல் விடுறதுக்கு காரணம் வந்து 2 இருக்குது. ஸோ ஒன்று வந்து நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 5 வருஷம் கழிச்சு வீடு கட்ட போகிறன்றதுனால போடாமல் இருக்கலாம், இல்லை பட்ஜெட்னால போடாமல் இருக்கலாம். இதனால் நீங்கள் வெதரிங் போடாமல் இருப்பீங்க. ஸோ இது ஒரு காரணம். இன்னொன்று வந்து நீங்கள் வெதரிங் போட்டிருப்பீங்க, அதை ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டீங்க, அதை ப்ராப்பரான அந்த ப்ரொசீஜர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஸோ இது ஒரு காரணம். இந்த 2 ரீசனால் வந்து டெரஸ்லேருந்து வாட்டர் வந்து உங்களுக்கு லீக் ஆகுது. ஸோ செகண்ட் விஷயம் வந்து ஃப்ளோர் சொல்லியிருந்தேன். ஃப்ளோர்லேருந்து வந்து வாட்டர் லீக் ஆகிறதுக்கான மெயின் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, பேஸ்மெண்ட் லெவல் 3 feet 4 feet போடுவோம். ஸோ அது ஒரு 20 years 30 years ஆனதுக்கப்புறம் ரோட் லெவலில் வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ரோடு லெவலோ இல்லை ரோடு கீழ் லெவலில் போக சொல்ல உங்களுக்கு வந்து வாட்டர் சீப்பேஜ் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆஸ் வந்து அந்த கிரவுண்டில் வாட்டர் டேபிளை வந்து டச் பண்ணதுனால நம்மளோட ஃப்ளோர் லெவலும் வாட்டர் டேபிள் லெவலும் சேம் லெவல் ஆக சொல்ல ரெய்னி சீசனில் வந்து உங்களுக்கு சீப்பேஜ் இருக்கும். ஸோ இது செகண்டு. இதில் தேர்ட் விஷயம் வந்து வால்லேருந்து வர்றது. இந்த வால்லேருந்து வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வால்லேருந்து வர்றது வந்து dampness தான் யூஸ்வலாக வரும் உங்களுக்கு. இந்த dampness வந்து ஃப்ளோர்லேருந்து ரைஸ் ஆகிறது, டெரஸ்லேருந்து வர்றது. ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஃப்ளோர்லேருந்து ரைஸ் ஆகிறது காரணம் வந்து டிபிசி போடாமல் இருந்தீங்கன்னா ஃப்ளோர்லேருந்து ரைஸ் ஆகும். ஸோ மழை காலத்தில் வந்து கீழே வந்து வாட்டர் டேபிள் அதிகமாக இருக்க சொல்ல உங்களுக்கு பேஸ்மெண்ட் கட்டு வேலையில் வந்து ஈரம் ஊறும். அந்த ஈரம் வந்து மேலே வந்து நம்மளுக்கு ஆஸ்மோசிஸ் மாதிரி மேலே ஏறிட்டே இருக்கும். ஸோ அந்த ஏறாமல் இருக்கிறதுக்கு குறுக்கில் வந்து நம்ம போடுற காங்கிரீட் தான் வந்து டிபிசி, டேம் ப்ரூஃப் கோர்ஸ்னு சொல்லி போடுவோம். அது ஒரு ஊரில் ஒரு மாதிரி போட்டுட்ருக்காங்க. அதை கரெக்டாக போட்டிங்கனாலே கீழே வந்து அந்த வால் சீப்பேஜ் வர்றது ஸ்டாப் ஆகிடும். ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெரஸ்லேருந்து வர்றது, டெரஸில் அதாவது வாலில் டாப்லேருந்து வர்றது பார்த்திங்கன்னா, டெரஸில் ஏதாவது லீக் இருந்ததுன்னா உங்களுக்கு வாலில் வந்து மேலேருந்து லீக் ஆகும். இல்லை ஏதாவது செட்டில்மெண்ட் கிராக்கு, வெளியில் ஏதாவது கிராக்ஸ், ஏர் கிராக்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அந்த ஏர் கிராக் வழியாக சீப்பாகி கூட உங்களுக்கு dampness வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்றதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் வெதரிங் வந்து பில்டிங் பண்ண சொல்லி கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஸோ இப் சப்போஸ் உங்களுக்கு பட்ஜெட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, வெதரிங் பதில் சிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கூட வந்து ஒரு நல்லா வந்து வாட்டர் டேபிள் ஃப்ளோ வந்து உங்களுக்கு டெரஸில் கொடுத்து நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ப்ளைனாக வந்து ஒரு டெரஸை விடுறதுக்கு பதில் நீங்கள் எதிர் வந்து சிப்ஸ் போட்டு நீங்கள் வந்து டெரஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மேபி ஃப்யூச்சரில் பட்ஜெட் ரெடி பண்ண சொல்ல நீங்கள் வந்து வெதரிங்க்கு போய்க்கலாம். ஓகே, இஃப் வெதரிங் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதில் என்ன நோட் பண்ணலாம்னா, வெதரிங் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பாண்டிங் மாதிரி பண்ணலாம். டெரஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் வாட்டர் வந்து ஒரு 4 inch நிற்க வச்சு ஒரு 2 நாள் கழித்து அது ஊறுதா எங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு இனிஷியலாக நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா அப்போவே வந்து அந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டெரஸ் நீங்கள் பார்க்குற வீட்டில் வந்து டெரஸை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு சில இடங்களில் கிராக் இருந்தது, அதை கிராக் ஃபில்லர் வச்சு லைக் கலர் பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அது வாட்டர் ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதுதான் நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ இது பார்க்குறது வந்து வெறும் மார்ட்டர் யூஸ் பண்ணி நம்ம சிப்ஸ் யூஸ் பண்ணி வந்து லே பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்காக காட்டியிருக்கேன். இது வந்து நம்ம ஓடு போடாமல் ப்ளைனாக வந்து அந்த காங்கிரீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயங்கள் இது. ஸோ இதுதான் ரஃப் ஃபினிஷு. இப்போ இந்த டெரஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஓடு போடல, ஏன்னா ஃப்யூச்சரில் கட்ட போகிறன்றதுனால அப்படியே ப்ளைனாக விட்டுருக்கோம். அந்த டெரஸ்லேயே வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து இதுவே ஆக்சுவலி உங்களுக்கு நல்ல வாட்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், வாட்டர்லேருந்து நம்ம காங்கிரீட்டை. அண்ட் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்போ பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கும் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணியிருக்கோன்றதை ஒரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ டெரஸ் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃப் பண்ணது இமீடியட்டாகவே வந்து இந்த ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அது இந்த கலர் காம்பினேஷனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டார்க் சைடு அண்ட் லைட்டர் சைடு. இதில் வந்து நம்ம சும்மா வாட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டியிருக்கோம். அது எந்த அளவுக்கு தண்ணி ஒட்டலன்றது வந்து உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஒட்டாததுனாலே நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்துடும், தண்ணி கண்டிப்பாக பில்டிங்குள்ளே ஊற போகிறதில்ல. ஏன்னா அந்த ஓடுலேயே தண்ணி ஊறல. ஸோ அந்த ஓடில் ஊறினா தான் உங்களுக்கு வந்து பில்டிங்குள்ளே ஊற போகுது. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் டெரஸை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். மேபி எக்ஸ்ட்ரா இதுக்கு செலவு பண்ணி கூட நீங்கள் வந்து ஒரு லேயர் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன தான் வெதரிங் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் டைலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். அது நல்லது தான் அது. ஓகே, இப்போது
வாட்டர் லீக் ஆகிட்டு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ரைஸ் ஆகுது, வீட்டுக்குள்ளே மழை காலத்தில் மட்டும் தண்ணி வருது அப்படின்னா ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து வீடை கட் பண்ணி ஹவுஸ் லிஃப்ட் பண்ணணும். ஹவுஸ் லிஃப்ட் பண்ணி நீங்கள் சிவில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பாசிபிளான ஒர்க் ஆகிற சொல்யூஷன்னு. செகண்ட் ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா டெமோலிஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இந்த 2 ஆப்ஷன் தவிர யார் எந்த சொல்யூஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. வந்து அந்த ஃப்ளோர் லெவலும் ரோட் லெவலும் ஒரே லெவல் ஆர்எல்ஸ் அது கீழே போயிடுச்சுன்னா இதுதான் ஒன்லி சொல்யூஷன். சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் லைக் எப்படி சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஃப்ளோரை மட்டும் ஒரு 1 feet ரைஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு டெம்பரரி ஆப்ஷன்ஸ் தான். இல்லை வீடை சுற்றி ரைஸ் பண்ணுறது இது எல்லாமே ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். 100% உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. பண்ண சொல்ல மட்டும் ஒரு 20% மேபி வந்து சால்வ் ஆகலாம். பட் நான் சொன்ன மாதிரி 100%னா ஹவுஸ் லிஃப்டிங் ஆர்எல்ஸ் வந்து டெமோலிஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இது ஃப்ளோர்லேருந்து வர வாட்டருக்கான மெயின் சொல்யூஷன். அன்லஸ் அதாவது ஃப்ளோர் ரோட் லெவலில் தாண்டி கீழே போயிடுச்சுன்னா இது 2 தான் பாசிபிள். இதே ரோட் லெவலுக்கு மேலே இருக்குது லீக் ஆகுது அதுனா அதை நான் நேரில் சைட் விசிட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். இதுவே டெரஸ்லேருந்து லீக் ஆகுது அப்படின்னா அந்த டெரஸ்க்கான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் ஹையர் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து ஸ்டேஜஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டேஜில் கூப்பிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுன்றதை பொறுத்தும் அந்த ஆப்ஷன்ஸ் மாறலாம். நீங்கள் ரொம்பவே பில்டிங் டிட்டோரேஷன் ஆகி ராட்லாம் எரோட் ஆகி காங்கிரீட்லாம் பீல் ஆஃப் ஆகிற ஸ்டேஜில் கூப்பிட்டிங்கன்னா டெமாலிஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணணும். நம்ம என்ன தான் வாட்டர் ப்ரூஃப் பண்ணாலும் அகெயின் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ஸ்டேஜில் கூப்பிட சொல்ல வேறு வழி இல்லை, டெமாலிஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதுவே வந்து நீங்கள் கூப்பிட்ற ஸ்டேஜ் வந்து ஒரு 20% அஃபெக்ட் ஆகிருக்கு அந்த ஸ்டேஜ்லனா நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணி காங்கிரீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கில் இருக்க சொல்யூஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் நான் கேட்ட வரைக்கும். ஸோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் டே 6th கொஸ்டின். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.